நண்பர்களே, களை எடுக்கும் மிஷினில் பெரிய பிரச்சனையாகி போச்சு. இந்த நூல் இழுத்துட்டு விட்டோம்னா சல்லுன்னு போகணும். ஆனால் இப்போ இழுத்துட்டு விட்டால் போக மாட்டேங்குது, சிக்கிக்கிச்சு. சிக்கிக்கிச்சுன்னு போய் நம்ம பேனர் வச்சு கழட்டினா 1 2 3வது ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இந்த பேனரில் அவங்க கொடுக்குற நண்பர்கள் மிஷின் வாங்கினவங்க கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அவங்க கொடுக்குறதெல்லாம் நமக்குன்னு உடையிற மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. இப்போ இந்த பேனர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபாய்க்கு வாங்கி கழட்ட முடியல. இந்த ஒரு நட்டு மட்டும் கழட்ட முடியும் நண்பர்களே. அதுக்கோசரம் இவ்வளோ பெரிய இது டீ டைப்பில் இதை இப்போ போட்டு பார்க்குறேன். லபக் நண்பர்களே, உடனே கழண்டுருச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு விவசாயிக்கு ஒரு மிஷினை போய் நம்பி வாங்கினோம்னா கம்பெனிக்காரவங்களே இதெல்லாம் டூல்ஸுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் பொழைக்க முடியும். இதை இப்போ அவசரத்துக்குன்னு 120 ரூபா கொடுத்து இந்த மிஷினை போய் வெளியே வாங்கிட்டு வந்தோம். இது விளங்குமா நண்பர்களே? 120 ரூபா 1 ரூபா 2 ரூபா சும்மா வருமா? விவசாயிக்கு இப்படித்தான் நாசமாக போகிறதுங்கிறது கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா. எல்லாம் கம்பெனிக்காரங்களே இவ்வளோ பெரிய மிஷினை வாங்குறாங்களே, நம்ம அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்ணணும். அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. நண்பர்களே, இதுக்கே பிரிக்கிறேன் எதனால் சிக்கி இருக்குதோ எனக்கு இறங்கமோ பார்க்கலாம். வாங்கினதுலேருந்து பெரிய பிரச்சனை. அவளையே அப்பாத்துப்பா. அடடி இல்லை, இதைத்தான் சுற்றி விடுறது. சர்வன்னு சுத்தனம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. மண் சுற்றி வர்றது இதான் ஸ்ப்ரிங்கு நண்பர்களே. கடைக்கு கொண்டுட்டு போய் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் மாட்டணும். இத்தனை பெரிய மிஷினை தூக்கிட்டு போனோம்னா வண்டி வாடகை கொடுத்து செலவாகும். 400-500 ரூபா ஆகும் உடம்பேட்டை போயிட்டு வர்றதுக்கு. அதுக்கோசரம் இதை கழட்டி கொண்டு போய் ரெடி பண்ணிட்டு வரோம் நண்பர்களே. அது இந்த 120 ரூபா கொடுத்து வாங்கினது நமக்கு எப்படி நாளைக்கு இதே மாதிரி ஒரு தொந்தரவுன்னா கரெக்டாக இருக்கும். பூங்காட்டில் இருக்க நண்பர்களே பாருங்க. ஓகே நண்பர்களே, உடம்பேட்டை போயிட்டு வந்துட்டு